தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசினுடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுற 67 திட்டங்களை கண்காணிக்கவும் அதனை செயல்படுத்தவும் இந்த திஷா கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திட்டங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை முறையாக செலவிடுறது, திட்ட செயல்பாடுகளை கண்காணிக்கிறது, ஒன்றிய மாநில மாவட்ட மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கிடையே இணக்கமான நிலையை உருவாக்குவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிய அரசினுடைய திட்ட செயல்பாடுகளை ஆய்வு செய்ய வழிவகை செய்கிறது ஆகிய பணிகளை இதன் மூலமாக நாம் செய்து வருகிறோம். கடந்த கூட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் PMAYG திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கு அலகு தொகையை உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சார். இது தொடர்பான கருத்துரு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. முனைவர் சுப்பராமன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று குழந்தைகளுக்கு கட்டப்படுகிற அங்கன்வாடி கழிப்பறைகளுக்கான மதிப்பீடு தொகை 2025-26 நிதியாண்டில் இருந்து 30,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு தொடக்கத்திலேயே தெரிவிச்சுக்கிறேன். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், துளை நீர் அதிக பயிர், பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை போன்ற திட்டங்களோட செயல்பாடுகள் இந்த கூட்டத்தில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. ஒவ்வொரு திட்டம் குறித்தும் முக்கியமான சில தகவல்களை சொல்கிறேன். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துறதில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழுது. இந்த திட்டத்தின் 4வது கட்ட செயல்பாட்டை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இதுவரை இணைப்பு சாலை வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி அளிச்சிருக்கு. இப்படியான 7 கிராமங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. வன பாதுகாப்பு சட்டத்தின்படி அனுமதி பெற்ற பிறகுதான் அங்கே இணைப்பு சாலை வசதி ஏற்படுத்த முடியும். அதனால் ஏற்கனவே உள்ள சாலைகளை மேம்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி வழங்கணும். இந்த குழு உறுப்பினர்களின் ஆலோசனைகளோட மீண்டும் ஒன்றிய அரசுக்கு இது குறித்து வலியுறுத்தப்படும். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு வீட்டுக்கான அலகு தொகை 1,20,000 ரூபாய். ஒன்றிய அரசு 72,000 ரூபாயும் மாநில அரசு 48,000 ரூபாயும் வழங்கிட்டு வர்ற நிலையில் மாநில அரசு கூடுதலாக 1,20,000 ரூபாயை மேற்கூரை அமைக்க வழங்கி வருது. 2021-2022 ஆண்டு வரை 3,61,591 வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இதுவரை 3,43,958 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள வீடுகளை கட்டுற பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்சியில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு நான் பெருமையாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிற வீட்டுக்கான கட்டுமான பொருட்களின் விலை மற்றும் தொழிலாளர்களின் கூலி ஆகியவை கணிசமான அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அதனால் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அலகு தொகையை குறைந்தபட்சம் 3,50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் எந்த பதிலும் வரல. இந்த குழு மூலமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்துறதில் நம்ம திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு எப்போவுமே முன்னோடி தான். 2023-24ஆம் ஆண்டில் தேசிய சராசரியான 52 நாட்களை விட அதிகமாக 59 நாட்கள் வேலை வழங்கியிருக்கிறோம். நவம்பர் வரை தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு அதுக்கு பின்னால் ஒன்றிய அரசால்
ஊதியம் வழங்கப்படாமல் இருக்குது. பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதினேன். ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரையும் நம்ம அமைச்சர் தங்கத்தன்னரசு, தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அரசு செயலாளர் ககன்தீப் சிங் பேடி வகையோ சந்தித்து ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் இன்னும் நிதி வரல. 2118 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. இதுக்கும் இந்த குழு மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம். அடுத்து, தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2023-24 ஆண்டில் 1,29,020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நுண்ணீர் பாசன அமைப்புக்காக 109.90 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கி 105 விழுக்காடு சாதனை படைச்சிருக்கிறோம். நடப்பாண்டில் 2024-25 ஜனவரி மாதம் வரை 76,733 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நுண்ணீர் பாசன அமைப்புக்காக 66,84,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் உழவர்கள் அதிக பங்கு தொகை செலுத்த வேண்டியிருக்கு. அதனால் உச்சக்கட்ட நிலவரம்பான 5 ஹெக்டேர் என்பது தளத்தை ஒன்றிய அரசை வலியுறுத்தணும்னு நான் உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பேறு காலத்தில் சத்தான உணவுக்கு ஆகும் செலவை மேற்கொள்ள நடைமுறைப்படுத்தப்பட்டு வர பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் 5,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருது. 2023-24 ஆண்டில் 1,51,674 கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுச்சு. நடப்பாண்டில் முதல் மகப்பேறு மற்றும் 2வது பெண் குழந்தை பெறக்கூடிய தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. அடுத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி என்பதற்கான மருத்துவ சான்றிதழ் பெறவும், அரசின் நலத்திட்டங்களை அவங்களுக்கு எளிமையாக கொண்டு செல்லவும் இந்தியா முழுமையும் செல்லுபடியாகிற தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துகிற நோக்கில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய முதன்மை மருத்துவ அலுவலர் மற்றும் சிறப்பு மருத்துவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு. சமூக தரவுகள் பதிவுகளில் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பெறப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டவர்கள் ஏ பிரிவிலும், மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பெறப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேற்றம் செய்யப்படாதவர்கள் பி பிரிவிலும், எந்த சான்றிதழ்களும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய நபர்கள் சி பிரிவிலும் பதியப்பட்டிருக்கிறாங்க. மேலும் 87,008 நபர்கள் சி பிரிவு மாற்றுத்திறனாளிகள்னு கணிக்கப்பட்டு கண்டறியப்பட்டிருக்காங்க. இப்படி அனைத்து மாவட்டங்களையும் கண்டறியப்பட்ட சி பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,238க்கும் அதிகமான யூடிஐடி முகாம்கள் நடத்தப்பட்டு 51,296 மாற்றுத்திறனாளிகளுக்கு யூடிஐடி இணையதளம் வாயிலாக உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் நான் இதுவரை சொன்ன தகவல்களிலிருந்து ஒன்று புரிஞ்சிருக்கும். மாநில அரசின் திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம், முந்தைய அரசின் திட்டம், இந்த அரசின் திட்டம்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் செயல்பட்டு வரோம்னு புரிஞ்சிருக்கோம். ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கடைகோடி பயனாளர்களுக்கும் போய் சேர்றதில் திராவிட மாடல் அரசோட பங்கை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாகுது. உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும்னு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன்.